ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் வீடியோ எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. ஹேர் கேருக்கான முக்கியமான ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். டிப்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு அது இதுன்னு ட்ரை பண்ணுறதுக்கு டைமே இல்லை. ஆனால் என்னுடைய ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக, ஹெல்த்தியாக, ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரெமெடி உங்களுக்கு போதுமானது. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ரெமெடியோடைய முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு. இந்த பச்சைப்பயிரை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு அடுத்த நாள் ஈர துணியில மூட்டை கட்டி வச்சிட்டிங்கன்னா நல்ல முளைக்கட்டி வந்துடும். நீங்க சாதாரணமா ஊற வச்ச பச்சை பயிரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா முளைக்கட்டின பயிரா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி முளைக்கட்டி எடுத்திருக்கிறேன். செய்யறத பெர்ஃபெக்ட்டா ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். பச்சை பயிரில் புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், ஃபோலிக் ஆசிட்ஸ் இருக்கிறதுனால ஹேர் ஃபாலிக்கலை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இது ஒரு நேச்சுரல் கிளென்சர். ஸோ நம்முடைய ஹேர்ல இருக்கிற டேண்ட்ரஃப் அண்ட் ஆயிலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இதுல ஃபோலிக் ஆசிட்ஸ் இருக்கிறதுனால ஹேர் பிரேக்கேஜை கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணி நம்முடைய ஸ்கேல்பை நல்ல ஸ்ட்ராங்காக, ஹெல்த்தியாக, ஹேரை நல்ல ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்பிளிட் அண்ட் ப்ரீமெச்சூர் கிரே ஹேரை கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ணும். இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? இதை ஹேரில் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதை விட இன்டேக்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இதை வச்சு ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. உங்களோட ஹேருக்கு ஏற்றா போல் தேங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல திக்கான தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல திக்காக அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தலைப்பால்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பால் தான் நமக்கு தேவைப்படும். கோகோனட் ஆயில் நம்முடைய ஹேருக்கு எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி தான் இந்த கோகோனட் மில்க்கும் நம்முடைய ஹேருக்கு ரொம்பவே நல்லது. நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். நம்முடைய ஹேரை நல்ல சாஃப்டாக, ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தேங்காய் பால் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் நல்ல சில்கியாக இருக்கும். இப்போ இருக்கிற வின்டர் சீசனில் நம்முடைய ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும். ரொம்ப ஸ்பிட்டன்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஹேர் ஃபாலும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்முடைய ஹேருக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கிறதுக்காக தான் நான் தேங்காய் பால் சூஸ் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஹேருக்கு ஏற்றா போல் எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது திக்கான தேங்காய் பாலாக எடுத்துட்டேன். இப்போ இதை தனியாக ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அகெயின் மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் முளைக்கட்டின பச்சை பயிரை நான் எடுத்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஓவர் நைட் ஊற வச்சு முளைக்கட்டின வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நம்ம இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்லேயும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. எதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டனோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே சூஸ் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஓவர் நைட் வெந்தயத்தை நம்ம ஊற வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்ல திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சை பயிரை நம்ம அப்படியே அரைச்சோம் அப்படின்னா நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறோம். இது கூடவே ஊற வச்ச வெந்தயம் சேர்த்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே ஊற வச்சுட்டு நம்ம சேர்க்குறப்போ நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். பச்சை பயிரை அப்படியே நம்ம அரைச்சிட்டு தலையில் தடவும் போது ரொம்ப நரன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி வாஷ் பண்ணும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஊற வச்சு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணும் போது உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் தெரியவே தெரியாது. அரைச்சி இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வசதியாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியான மாதிரி ஆகிடும். அப்ளை பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு வசதியாக இருக்காது. நல்லா ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்றா போல் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணும் போது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு பதிலாக கோகோனட் ஆயில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஹேருக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அது ஒரு 3 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் ஆட் பண்ணுற ஹேர் ஆயில் ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். முக்கியமாக கெமிக்கல்ஸ் எதுவும் மிக்ஸ் பண்ணாத ஹேர் ஆயிலாக இருக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வின்டர் சீசன் அப்படின்றதுனால சில பேருக்கு கோல்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நார்மலாக ஹெட்டேக், சைனஸ் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு கோல்டெல்லாம் ஆகாது அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் வரைக்குமே நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம்.
இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுடைய ஹேர் வந்து நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண நெக்ஸ்ட் டே நல்லா வந்து ட்ரையாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெய்லியுமே ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஹேரில் ஆயில் இருக்கும் போதே நீங்கள் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய ஸ்கேல்ப் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண நெக்ஸ்ட் டே அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். சில பேருக்கு ஹேர் வாஷ் பண்ணாலுமே ஹேரில் வந்து ரொம்ப ஆயில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல நேச்சுரலான கிளென்சர் அப்படிங்கிறதுனால ஆயிலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது இதுன்னு வாங்கி போடவும் செய்யறதுக்கும் டைம் இல்லை அப்படின்னா அதெல்லாமே விட்டுருங்க. இந்த ஒரு ஹேர் பேக்கை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். முடி ரொம்ப அதிகமாக கொட்டுது, வேரோடு அப்படி பிடுங்கிட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஹேர் பேக்கை நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ட்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆவது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டினியூஸாக ஒரு 3 மந்த் யூஸ் பண்ணி பாருங்கள். பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். உங்களுடைய ஹேர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, லாங்காக வளரவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த பச்சைப்பயிரை யூஸ் பண்ணி ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். பச்சைப்பயிரை யூஸ் பண்ணி எந்த ஹேர் பேக் நம்ம போட்டாலுமே பர் மந்த்துக்கே 3 to 4 இன்ச் வரைக்கும் கண்டிப்பாக வளரும். இதில் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் பச்சைப்பயிறு மட்டுமே யூஸ் பண்ணால் கூட நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பச்சைப்பயிரில் நிறைய பெனிஃபிட் இருக்கிறதுனால 1 மந்தில் கண்டிப்பாக 3 to 4 இன்ச் வரைக்கும் வளரும். எப்படியாப்பட்டவங்களுக்கும் முடியே வளர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக வளரும். இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹேருடைய லென்த்தை மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 3 to 4 இன்ச் வரைக்கும் கண்டிப்பாக வளர்ந்துருக்கும். ஒரு சில பேருக்கு முடி ஓரளவுக்கு வரைக்கும் தான் வளரும், அதுக்கு மேலே 1 இன்ச்சு கூட வளராது. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் லாங்கான ஹேர் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சைப்பயிரில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக உங்களுடைய ஹேருடைய வால்யூமை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய சிங்கிள் ஹேருடைய டென்சிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்முடைய ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு என்ன தான் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணாலும் அது எல்லாமே 50% தான். நம்ம என்ன இன்டேக் எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு நல்ல விசிபிளாக ரிசல்ட்டாக தெரியும். 100% நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிரை டெய்லி ஒரு சின்ன பவுலில் சுண்டல் மாதிரி தாளிச்சோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ரெசிபி மாதிரி செஞ்சோ டெய்லியுமே நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீக்லி ட்வைஸ் ஆவது நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் அண்ட் ஸ்கின்ல பயங்கர சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த பச்சைப்பயிரை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயோ அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். வாட்டர் இன்டேக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லியுமே நல்ல தண்ணி குடிங்க. ஸ்லீப்பிங் டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி எக்ஸ்டர்னலாகவும் அப்ளை பண்ணிவிட்டு இன்டேக்காகவும் நல்லா எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதை விட இன்டேக்காக எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெட் பாத் எடுக்கும் போது ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக யூஸ் பண்ணாதீங்க, வார்ம் வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் எந்த ஒரு பேக் யூஸ் பண்ணாலும் இல்லை ஆயில் யூஸ் பண்ணாலும் ஜென்ரலாக மைல்டாக ஒரு மசாஜ் கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே போல் ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப போட்டு தேய்ச்சி ப்ரெஷர் கொடுக்காம மைல்டாக மசாஜ் பண்ண மாதிரி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு ஹேர் வாஷ் பண்ணும்போது தான் அதிகமாக முடி கொட்டும். அதுக்கு காரணம் நல்லா போட்டு தேய்க்கிறது தான். ஸோ லைட்டாக வந்து மைல்டாக மசாஜ் பண்ண மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஹேர் வாஷ் பண்ணும்போது கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புவாக மைல்டான ஷாம்புவாக சூஸ் பண்ணிக்கோங்க. கெமிக்கல் ஃப்ரீ ஹெர்பல் ஷாம்புவாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஹேரை பொறுத்த வரைக்கும் ஆயிலாக இருக்கட்டும் ஷாம்புவாக இருக்கட்டும் ஹெர்பலாக சூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஹேர் அண்ட் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ஜீன் ஒன்று இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறப்போ ஷாம்பு வாஷ் வேண்டாம், நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ரெமடியை நான் சொல்லியிருக்க டிப்ஸோட ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.